அன்பான மாணவர்களே, இன்றைய நாளின் கணக்கு பதிவியல் பாட வேலைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். கடந்த வகுப்பில் கணக்கு பதிவியலின் பொன்னான விதிகளை அறிந்து கொண்டோம். ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. ஆள்சார் கணக்கு பற்று வரவு, அதேமாரி சொத்து கணக்கில் பற்று வரவு, பெயரளவு கணக்கில் பற்று வரவு. இந்த மூன்று கணக்கிலுமே பற்று வரவு என ரெண்டு தன்மைகள் இருக்கிறது. ஆள்சார் கணக்கில் பற்று என்பது பெறுபவர், வரவு தருபவர். சொத்து கணக்கில் பற்று உள்வருவன, வரவு வெளிச்செல்வன. பெயரளவு கணக்கில் பற்று செலவும் நட்டம், வரவு வருமானம் ஆதாயம். மேலும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும் பொழுது எவ்விதமாக கணக்கியலின் பொன்னான விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொண்டோம். இந்த நாளிலே குறிப்பேட்டு பதிவுகளை எப்படியாக பதிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டது எடுத்துக்காட்டு 6வது கணக்கு. எடுத்துக்காட்டு 6வது கணக்கு, கணக்கு பதிவியல் பாட புத்தகத்தில் 6வது எடுத்துக்காட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த கணக்கை நான் வாசிக்கிறேன். ஜெயசீலி என்னும் தனி வாணிகர் ஒரு பலசரக்கு கடையினை நடத்தி வருகிறார். 2018 ஜனவரியில் அக்கடையின் நடவடிக்கைகள் பின்வருமாறு இருந்தன. அவைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்க என்று சொல்லப்பட்டிருக்கு. டேட்டு இப்போ ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 10 நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நடவடிக்கைகளாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த பதிகிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. எல்லாருமே நீங்கள் உங்கள் கையில் அக்கௌண்டன்சி நோட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த எடுத்துக்காட்டில் சொல்லப்பட்டபடியாக அந்த காலமை பிரிச்சிடணும். ஏற்கனவே நோட்டில் ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜினில் 4 அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும், அதில் விவரம் அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்தது 2 மார்ஜின் போட்டிருக்காங்க, 2 லைன் கொடுத்துருப்பாங்க, 2 காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்துக்கு முன்னாடி பேரேட்டு பக்கையின், அப்புறம் இந்த 2 காலத்துலேயும் ஒன்றில் பற்று, இன்னொன்றில் வரவு அப்படின்னு போட்டுருங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியம் பையங்க எப்படி போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா, டேட், பர்டிகுலர்ஸ், இந்த பேரேட்டு பக்கையன் அப்படிங்கிறதுல என்ன செய்யணும், எல்எஃப் அப்படின்ட்டு போடணும். அப்புறம் டெபிட், கிரெடிட் அப்படின்ட்டு போடணும். சரி, நான் அப்புறமா அதை உங்களுக்கு எழுதும்போது நான் சொல்லித்தரேன். இப்போ தமிழ் மீடியம் பையங்க கவனிங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 80,000 ரூபா. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 80,000 ரூபா. ஜெயசீலி அப்படிங்கிறவங்க ஒரு 80,000 ரூபா ரொக்கத்தோடு நினச்சிருக்காங்க, தொழில் நினச்சிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த நடவடிக்கையில் 2 தன்மை இருக்குது, பற்று வரவு அப்படின்ட்டு இருக்கு. இதில் 2 கணக்கும் சம்மந்தப்படுது. என்ன 2 கணக்கு? ஒன்று ரொக்க கணக்கு, இன்னொன்று என்னது, ஜெயசீலி முதல் கணக்கு. ஜெயசீலி முதல் கணக்கு. ரொக்கம் இப்போ இதை நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த 3 கணக்கில் எதில் இது வரும் அப்படின்னு பார்க்கணும். ரொக்கம் எதில் வரும்? சொத்து கணக்கில் வரும். ஜெயசீலி எதில் வந்துடும்? ஆள்சார் கணக்கில் வந்துடும். ரொக்கம் எதில் வருது? சொத்து கணக்கு. ஜெயசீலி ஆள்சார் கணக்கில் வந்துடுவாங்க. அப்போ ரொக்கத்துடன் தொழில் தொடங்கும் போது ரொக்கம் உள்ள வருது. சரியா? ரொக்கம் என்ன செய்யுது? உள்ள வருது.
நமக்கு வந்து விதி என்ன அப்படின்னாச்சுன்னா உள்வருவன பற்று, உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. ரொக்கம் உள்ள வர்றதுனால ரொக்கம் கணக்கு பற்று அப்படின்ட்டு எழுதணும். சரியா? அடுத்தது இது வந்து தருபவர் வந்து யார்? ஜெயசீல். ஆள்சார் கணக்கில் பற்று வந்து பெறுபவர், வரவு வந்து யார்? தருபவர். பற்று வந்து பெறுபவர், வரவு வந்து என்னது? தருபவர். அதனால் என்ட்ரி எப்படி வருது இருப்பார்? ரொக்கம் கணக்கு பற்று, ஜெயசீலி முதல் கணக்கு வரவு. ரொக்கம் கணக்கு பற்று, ஜெயசீலி முதல் கணக்கு வரவு. அதை எப்படி எழுதியிருக்குங்கிறத நல்லா பாருங்கள். ரொக்கம்ங்கிறது அந்த மார்ஜினை ஒட்டி வருது. அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜெயசீலி முதல் கணக்கு அப்படி போடுறோம். அந்த 80,000 ரூபா பற்றில் போடும்போது பற்றில் 80,000 ரூபா, வரவுல போடும்போது வரவுல 80,000 ரூபா. அந்த விவரம் காலத்தில் அதை ஒரு சிறு விளக்க குறிப்பு எழுதுகிறோம். ஜெயசீலி ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது குறித்து அப்படின்னு எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சது. சரியா? இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அக்கௌண்டிங் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். In personal account, debit the receiver, credit the giver. Real account la debit what comes in, credit what goes out. Nominal account, debit all expenses and losses, income or credit all incomes and gains. இந்த ரூல்ஸை ஏற்கனவே நீங்கள் நினச்சிருப்பீங்க, பாராமல் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், கணக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் வந்து 6 நம்ம போட போகிறோம். அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட்டு நோட்டு எடுத்துக்கோ. அக்கௌண்டன்சி நோட்டு, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். டேட் வந்து ஏற்கனவே உன் நோட்டில் ஒரு மார்ஜின் இருக்கும், அதில் டேட் போட்டுரு. அப்புறம் பெருசாக ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் பர்டிகுலர்ஸ் போட்டுரு. அப்புறம் ஒரு 2 காலம் இருக்கும், அதில் ஒன்று வந்து டெபிட் காலம், இன்னொன்று வந்து கிரெடிட்டு. அதுக்கு முன்னாடி எல்எஃப் அப்படின்ட்டு ஒன்று போட்டுக்கோ. அது நீளமாக கோடு போடணுன்ட்டு அவசியம் கிடையாது, எல்எஃப் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோ, அவ்வளோதான். ஒரே ஒரு பேஜில் தான் வரும். சரியா? இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள். கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹80,000. ஜெயசீலி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹80,000. இந்த டிரான்சாக்ஷனில் 2 ஆஸ்பெக்ட் வருது. ஒன்று வந்து டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து என்னது? கிரெடிட் ஆஸ்பெக்ட். அதேமாரி இன்வால்வ்டு 2 அக்கௌண்ட்ஸ். இன் திஸ் டிரான்சாக்ஷன் 2 அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஒன் இஸ் கேஷ் அக்கௌண்ட், another one is personal account. One is cash account, another one is personal account. In cash account, the rule is debit what comes in, credit what goes out. In this transaction, cash comes in. இந்த நடவடிக்கையில் பணம் வந்து என்ன செய்யுது? கேஷ் வந்து உள்ளே வருது, comes in. So we debit cash account. On the other hand, Jayasili, personal account, debit the receiver, credit the giver. She is a giver, so we credit Jayasili capital account. The entry is cash account debtor to Jayasili's capital account. Cash account debtor to Jayasili capital account. DR means debit balance. The second line means credit balance. If you write 80,000 in debit side, it is recorded in the debit column. To Jayasili's capital account. 2 means credit. So we entered the 80,000 in the credit side.
in the particular column we write the brief explanation that is called a narration. Jayasili commenced business with cash. Jayasili commenced business with cash. The entry is cash account debtor to Jayasili's capital account. Okay. அடுத்த என்ட்ரி பாருங்க. அடுத்த என்ட்ரி என்ன சொல்லியிருக்கு? வங்கியில் செலுத்திய ரொக்கம் 40,000 ரூபாய். வங்கியில் செலுத்திய ரொக்கம் 40,000 ரூபாய். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2 கணக்கு இருக்கு. வங்கியில் செலுத்திய ரொக்கம். வங்கிங்கிறது வந்து ஒரு ஆள்சார் கணக்கு. ரொக்கம்ங்கிறது வந்து என்னது? ஒரு சொத்து கணக்கு. வங்கியில் போய் நம்ம பணத்தை செலுத்துகிறோம். அப்போ வங்கி வந்து யார்? பெறுபவர். வங்கி யார்? பெறுபவர். பெறுபவர் என்ன செய்யணும்? பற்று வைக்கணும். அப்படி தானே? ஆள்சார் கணக்கில் பற்று பெறுபவர். அதனால் வங்கியை என்ன செய்கிறோம்? பற்று வைக்கிறோம். வங்கியில் கொண்டு பணம் செலுத்தும் போது நம்ம கையிலேருந்து என்னது வெளியில் போகுது? ரொக்கம் வெளியில் போயிடுது. அப்படி தானே? ரொக்கம் வெளியில் போகுது. அப்போ சொத்து கணக்கில் உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. அப்போ ரொக்கத்தை வரவு வைக்கணும். அப்போ குறிப்பேடு வந்து எப்படி வரும்? வங்கி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. சரிதானா? வங்கி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு 40,000 ரூபாய் போட்டாச்சு. விளக்க குறிப்பு வந்து என்னது? வங்கியில் ரொக்கம் செலுத்தியது குறித்து. வங்கியில் ரொக்கம் செலுத்தியது குறித்து. சரி, இப்போ அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் பையங்களுக்கு வாங்க. அந்த செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன பாரு? டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். Deposited cash with bank. In this transaction, 2 accounts are involved. One is real account, another one is personal account. Cash is a real account, bank is a personal account. In real account, debit what comes in, credit what goes out. In personal account, debit the receiver, credit the giver. In this transaction, bank is the receiver, so we debit bank account. Cash goes out, so we credit cash account. Therefore, the journal entry is bank account debtor to cash account. Okay. Bank account debtor 40,000 ரூபாய் to cash 40,000. Narration வந்து deposited cash into the bank. That's all. அடுத்தது மூணாவது என்ன நம்ம பார்க்க போறோம். மூணாவது என்ன? ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது. ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது. அதாவது வாங்கியது அப்படின்னா கொள்முதல் அப்படிங்க வச்சுக்கோங்க. சரியா? வாங்கியதுன்னா வந்து என்னது? கொள்முதல். கொள்முதல் பண்ணும்போது சரக்கு வந்து உள்ள வருமா வெளியில போகுமா அப்படி யோசிப்பார். நம்ம போய் கடையில் போய் வாங்குறோம், ஒரு பொருள் வாங்குறோம். பொருள் வாங்கும்போது அந்த பொருள் நமக்கு உள்ளதான் வருது. கொள்முதல் பண்ணும்போது நமக்கு பொருள் வந்து என்ன செய்யுது? உள்ள வருது. சரியா? அதனால கொள்முதல் எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான். கொள்முதல் வந்து எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான். கம்ஸ் இன். அதனால அது வந்து டெபிட் பேலன்ஸ்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்முதல் பண்ணும்போது பணம் வெளியில போகுது. பணம் என்ன செய்யுது? வெளியில போகுது. ரொக்கம் வெளியில போகுது. அப்போ உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. உள்வருவன பற்று, வெளிச்செல்வன வரவு. அப்போ என்ட்ரி எப்படி பாருங்க? கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. ரொக்க கொள்முதல் செய்தது குறித்து. இதுதான் விளக்க குறிப்பு. ரொக்க கொள்முதல் செய்தது குறித்து. இது வந்து விளக்க குறிப்பு.
அடுத்தது இங்கிலீஷில் பாருங்கள். இதில் என்ன பாரு, மூணாவது purchased goods by paying cash 5,000. purchased, bought அப்படின்னா purchased. by paying cash means we bought goods for cash, rupees 5,000. when we purchased goods comes in, and the same time cash goes up. So debit what comes in, credit what goes up. Always purchase debit balances. Therefore the entry is purchase account debtor to cash account. Purchase account debtor to cash account. Goods purchased by cash. அடுத்தது நாலாவது நடவடிக்கை என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். நாலாவது நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிப்டன் நிறுவனத்திற்கு சரக்குகளை கடனுக்கு கொள்முதல் செய்தது 10,000 ரூபா. லிப்டன் நிறுவனத்திடம் இருந்து சரக்குகளை கடனுக்கு கொள்முதல் செய்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், கொள்முதல் அப்படின்னாலே அது பற்றிருப்பு தான். ஏன்னா கொள்முதல் பண்ணும்போது சரக்கு உள்ளதான் வருது. கடனுக்கு வாங்கினாலும் சரி, ரொக்கத்துக்கு வாங்கினாலும் சரி, சரக்கு உள்ளே வந்துடும். உள்வருவன பற்று. அதனால் கொள்முதல் கணக்கு பற்று போட்டலாம். கடனுக்கு வாங்கும்போது பணம் நம்ம வெளியில் போகாது. லிப்டன் நிறுவனம் அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். அப்போ அந்த லிப்டன் நிறுவனம்ங்கிறது வந்து யார் அப்படின்னா, இது ஒரு ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்கில் இவங்க யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பெறுபவர் தருபவர். பெறுபவர் பற்று, தருபவர் வரவு. இவங்ககிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கும் போது அவர் வந்து யார், தருபவர். அப்போ தருபவரை வந்து என்ன செய்யணும், நம்ம வர வைக்கணும். அப்போ குறிப்பேடு எப்படி வரும், கொள்முதல் கணக்கு பற்று, லிப்டன் கணக்கு வரவு. சரியா பார்த்துச்சிங்களா? கொள்முதல் கணக்கு பற்று 10,000 ரூபா, லிப்டன் நிறுவன கணக்கு வரவு 10,000 ரூபா. கடனுக்கு கொள்முதல் செய்தது குறித்து அப்படின்னு போட்டுரும். அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்க. 4th transaction, purchase goods from Lipton and Co on credit. As we know, purchase is also a debit balance. Always purchase is a debit balance. When we purchase goods comes in, so we debit purchase account. In this transaction, purchase goods from Lipton and Co on credit. Credit transaction means we promise to pay that amount later on. Immediately payment of cash is not made. Suppose we purchase goods and promise to pay that amount at the end of month or the beginning of the next month. It is called a credit transaction. Purchased goods from Lipton and Co on credit. Purchase account debtor to Lipton and Co. It is a journal entry. Lipton and Co. It is a personal account. Debit the receiver, credit the giver. He is the giver. So we credit the Lipton and Co account. The journal entry is purchase account debtor 10,000 to Lipton and Co account 10,000. Goods purchased on credit. Okay. அடுத்த என்ட்ரி பாருங்க. 5வது
அஞ்சாவது பாருங்க, ஜாய் என்பவரிடம் இருந்து ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. விற்றது அப்படின்னா விற்பனை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? விற்றதுனாலும் ஒன்று தான், விற்பனைனாலும் ஒன்று தான். நம்ம விற்றது அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். விற்றதுன்னா நம்ம விற்பனை அப்படின்னு தான் எழுதுவோம். வாங்கியது அப்படின்னா வாங்கியதுட்டு எழுத மாட்டோம், கொள்முதல்ட்டு எழுதுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாய் என்பவரிடம் இருந்து ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. ரொக்கத்திற்கு விற்றது. விற்கும் போது என்ன ஆகும்? விற்பனையின் போது சரக்கு நம்மளை விட்டு வெளியில தான் போகும். அப்படிதானே? விற்பனையின் போது சரக்கு வெளியில தான் போகும். கோசவ் வெளிச்செல். அதனால உள்வருண பற்று வெளிச்செல்வன வரவு. அதனால விற்பனை எப்பவுமே வரவுல தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்முதல் எப்பவுமே பற்று தான், விற்பனை எப்பவுமே வரவு தான். ரொக்கத்திற்கு விற்றிருக்கோம். ரொக்கத்திற்கு விற்கும்போது என்ன ஆகும்? பணம் நமக்கு உள்ள வரும், ரொக்கம் உள்ள வரும். உள்வருவன பற்று. அப்போ ரொக்கம் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. சரிதானா? ரொக்கம் கணக்கு பற்று 11,000 ரூபா, விற்பனை கணக்கு வரவு 11,000 ரூபா. ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது குறித்து அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். சரியா? அடுத்தது 5th டிரான்சாக்ஷன் பாருங்க. sold goods to Joy and received cash. Sold goods, it means sales. Sold goods means sales. Sales is always credit balance. எப்பவுமே அது credit balance தான். ஏன் தெரியுமா? சேல்ஸ் பண்ணும் பொழுது goods வந்து goes out. Debit what comes in, credit what goes out. Debit what comes in, credit what goes out. Therefore, always sales is a credit balance. And received cash, cash received. Cash received means cash comes in. Real account, in real account, debit what comes in, credit what goes out. Therefore, cash account data to sales. Cash account data to sales account. In 5th transaction, the journal entry is cash account data 11,000 to sales account 11,000. Cash sales made. ஓகே. அடுத்தது நம்ம 6வது நடவடிக்கை பார்க்க போகிறோம். 6வது நடவடிக்கை சம்பளத்தை ரொக்கமாக வழங்கியது. சம்பளத்தை ரொக்கமாக வழங்கியது. சம்பளம்ங்கிறது எதில் வரும்? ஆள்சார் கணக்கில் வருமா, சொத்து கணக்கில் வருமா, பெயரளவு கணக்கில் வருமா அப்படின்னு பாருங்கள். ஆள்சார் கணக்கில் வராது. சரியா? சம்பளம் ரொக்கமாக வழங்கியது. அப்போ இது வந்து ஒரு செலவு. சொத்து கணக்குலையும் வராது. இது பெயரளவு கணக்கில் வரும். பெயரளவு கணக்கில் அந்த விதி வந்து என்னது? பற்று வந்து செலவும் நட்டமும், வரவு வந்து வருமானமும் ஆதாயம். அப்போ சம்பளம் வந்து ரொக்கமாக வழங்கியிருக்கோம். அப்போ சம்பளம் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுது? செலவாயிருது. இப்போ செலவு அப்படின்னா அந்த சம்பளத்தை பற்று வைக்கணும். ரொக்கமாக வழங்கும்போது ரொக்கம்ங்கிறது வந்து என்னது? சொத்து. ரொக்கமாக வழங்கும்போது ரொக்கம் நம்மளை விட்டு வெளியில் போகுது. அப்போ உள்வருவனை பற்றி வெளிச்செல்வன வரவு. அப்போ வெளிச்செல்வனங்கிறதுனால அதை என்ன செய்யணும்? வரவு வைக்கணும். அப்போ குறிப்பேடு எப்படி வரும்? சம்பளம் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. புரியுதா? குறிப்பேடு எப்படி வரும் பாருங்க. 6வது சம்பளம் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. இது நீங்கள் சும்மா அப்படி சொல்கிறத கேட்டுட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அக்கௌண்டன்சி நோட் எடுத்து இதில் எப்படி செஞ்சுருக்கோம் அதேமாரி செய்யணும். செஞ்சு பார்த்தா தான் அடுத்த கிளாஸில் நம்ம பயிற்சி கணக்கு போடும்போது உங்களால் போட முடியும். இல்லை சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யாது? கணக்கு வராது. நீட்டாக கோடு போட்டு அழகாக ஒவ்வொன்றுக்கும் இடையில லைன் எப்படி எக்ஸாம்பிளில் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி செய்யும்போது தான் என்ன செய்யும்? இந்த கணக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. சரிதானா?
சம்பளம் கணக்கு பற்று 5000 ரூபா, ரொக்கம் கணக்கு வரவு 5000 ரூபா. சரி, அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு. பெய்ட் சேலரிஸ் பை கேஷ். பெய்ட் சேலரி, சேலரி இஸ் வந்து என்னது, நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ வி டெபிட் சேலரி அக்கௌண்ட். Cash is an real account. Debit what comes in, credit what goes out. In this transaction, cash goes out. So we credit cash account. The journal entry is salary account debtor to cash account. Salary account debtor 5,000 to cash account. Being salary paid. Being salary paid. அடுத்தது 7வது என்ட்ரி பாருங்க. 7வது நடவடிக்கை என்ன சொல்லியிருக்கு பாரு. லிப்டன் நிறுவனத்திடமிருந்து ஜனவரி 4 அன்று கொள்முதல் செய்ததற்கான தொகை காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. காசோலை மூலம் நினைச்சிருக்காங்களா, செலுத்திடுறாங்களாம். 4ஆம் தேதி 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதை காசோலை மூலமாக என்ன செஞ்சிடறாங்களாம், செலுத்திடுறாங்களாம். அப்போ காசோலை மூலமாக செலுத்தும் போது யார் வாங்குவா? லிப்டன் நிறுவனத்திலிருந்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ பணம் செலுத்துகிறோம் அப்படின்னா லிப்டன் நிறுவனம் என்ன செய்யும், அந்த பணத்தை வாங்கும். அப்போ லிப்டன் நிறுவனம்ங்கிறது வந்து ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்கில் பற்று பெறுபவர். அப்போ லிப்டன் பெறுபவர்ங்கிறதுனால லிப்டன் நிறுவனத்தை என்ன செய்கிறோம், பற்று வைக்கிறோம். அடுத்தது காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. ஒருவேளை ரொக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா வெளிச்செல்வன வரவு, ஆனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், ரொக்கம்ட்டு போட்டுடலாம். ஆனால் காசோலை சொல்லியிருக்கு. இந்த காசோலைக்கு பணம் வந்து யார் கொடுப்பா? காசோலை வங்கியில் செலுத்தப்படும். அதுக்கு பணம் செலுத்துறது வந்து யார் தான்? வங்கி தான் செலுத்துவாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரொக்கமாக கொடுத்தா ரொக்கம்ட்டு போட்டுடலாம். காசோலையாக கொடுத்தா வங்கி தான் பணம் கொடுக்குது. சரியா? வங்கி வந்து ஆள்சார் கணக்கு. பற்று பெறுபவர், வரவு தருபவர். அதனால் தருபவரை என்ன செய்கிறோம், வரவு வைக்கிறோம். அப்போ குறிப்பேடு வந்து எப்படி வரும்? லிப்டன் நிறுவனம் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. சரிதானா? லிப்டன் நிறுவன கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு 10,000 ரூபா அப்படின்ட்டு வந்துடுது. சரிதானா? என் இங்கிலீஷில் பாருங்கள். 7வது paid Lipton and Co by check for purchase made on 4th January. 4th Januaryல 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். Now we paid to Lipton and Co by check. Lipton and Co is a personal account. In personal account, debit the receiver, credit the giver. So we debit Lipton and Co account. On other hand, we paid by check. If paid cash, credit cash account. Debit what comes in, credit what goes out. But in this transaction, the payment is made by check. If we issued check, this payment is made by the banker. So, bank is a personal account. Debit the receiver, credit the giver. Giver, so we credit the bank account. Therefore, the journal entry is Lipton and Co account debtor to bank account. 7th entry, Lipton and Co debtor to bank account. Payment made by check. அடுத்தது 8வது நடவடிக்கை என்ன சொல்லியிருக்கிறது பார்க்க போகிறோம். பாருங்க, ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. அரைகலன் அப்படின்னா வாங்கியது அப்படின்னு கொள்முதல் நினச்சிடக்கூடாது. சரக்கு வாங்கியது அப்படின்னா தான் நம்ம கொள்முதல் நினைக்கணும். ஏன்னா சரக்குங்கிறது வந்து எதையுமே மீன் பண்ணலை. ஒவ்வொருத்தருக்கும் சரக்குங்கிறது வித்தியாசப்படும்.
ஒரு ஆள் அரிசி கடை வச்சுருக்காருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சரக்குங்கிறது அரிசி தான். ஒரு ஆள் பாத்திர கடை வச்சுருக்காருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாத்திரங்கள் தான் அவருக்கு வந்து என்னது, அவருக்கு வந்து சரக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சரக்கு இருக்க முடியும். இங்கே தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க அரைகலன். அரைகலன் அப்படின்னா ஒரு டேபிளாக இருக்கலாம், ஒரு சோஃபாவாக இருக்கலாம். சரியா? அப்போ உள்ளே வர்றது என்ன தான் உள்ளே வருது? அரைகலன் தான் உள்ளே வருது. உள்வருவன பச்சு, உள்வருவன பச்சு, அரைகலன் உள்ளே வருது. அதனால் அரைகலன் கணக்கு பச்சு. ரொக்கத்திற்கு வாங்கியிருக்கோம், அப்போ ரொக்கம் வெளியில் போகுது. சொத்து கணக்கில் உள்வருவன பற்று, வெளி செல்வன வரவு. அப்போ என்ட்ரி எப்படி வரும்? அரைகலன் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. சரிதானா? 8வது பாருங்கள், அரைகலன் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது குறித்து. அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு பாரு. பாட் ஃபர்னிச்சர் by cash. Bought furniture. In this transaction, furniture comes in. It is a real account. Debit what comes in, credit what goes out. So we debit furniture account. We paid cash immediately. Cash is a real account. Credit what goes up. So the journal entry is furniture account debtor to cash account. Furniture account debtor 4,000 to cash account 4,000. Furniture bought for cash. அடுத்தது 9வது நடவடிக்கை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 9வது பாருங்க, மின் கட்டணம் ரொக்கமாக செலுத்தப்பட்டது. மின் கட்டணம் ரொக்கமாக செலுத்தப்பட்டது 1000 ரூபாய். மின் கட்டணம், கட்டணம் அப்படின்னாலே அது ஒரு செலவு தான், அப்படிதானே? நம்ம வந்து கரண்ட் பில்லு கட்டுறோம்ல, அதுதான் மின் கட்டணம் ரொக்கமாக செலுத்தப்பட்டது. செலவு அப்படின்னாலே பச்சு தான். ஏன் தெரியுமா? பச்சு வந்து செலவு நட்டம், வரவு வந்து வருமானம் ஆதாயம், பெயரளவு கணக்கில். அதனால் மின் கட்டணத்தை பச்சு வச்சிடும். எந்த செலவு செய்யும் போதுமே ரொக்கம் நம்மளை விட்டு வெளியில் தான் போகும், வெளிச்செல்வன வரவு. அதனால் குறிப்பேடு எப்படி வருது பாருங்கள். மின் கட்டணம், மின் கட்டணம் கணக்கு பச்சு, ரொக்கம் கணக்கு வரவு. மின் கட்டணம் கணக்கு பச்சு, ரொக்கம் கணக்கு வரவு. மின் கட்டணம் செலுத்தியது குறித்து. இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்க, 9வது நடவடிக்கை 9th டிரான்சாக்ஷன் பாருங்க. பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். Debit all expenses and losses, credit all incomes and gains. So we debit electricity charges account. Paid by cash. Cash is a real account. Debit what comes in, credit what goes out. So the journal entry is electricity charges account debtor to cash. Electricity charges account debtor 1000 to cash account 1000. Electricity charges paid. Okay. இறுதியான 10வது நடவடிக்கை என்ன அப்படின்னு பாருங்க. நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய காப்பீட்டு முனையம். நிலை அறிவுறுத்தலின்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, காப்பீட்டு முனையமும் வந்து மாதம் மாதம் கட்டலாம், 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா கட்டலாம். நம்ம வந்து என்ன சொல்லிடுறோம் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு நான் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நீங்களே கட்டிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரியா? அதனால் வங்கி வந்து என்ன செய்ய, நமது சார்பாக வங்கி செலுத்திடுறாங்க. செலுத்திய காப்பீட்டு முனைமம். காப்பீட்டு முனைமம் செலுத்துகிறாங்க அப்படின்னாலே
காப்பீட்டு முனைமம் வந்து ஒரு செலவு. அப்போ செலவும் நட்டமும் பச்சு. அப்போ காப்பீட்டு முனைமம் கணக்கு பச்சு அப்படின்ட்டு வந்துடும். அதுக்கப்புறமா யார் செலுத்துகிறா? வங்கி செலுத்துது. வங்கி தான் என்ன செய்யுது? செலுத்துது. ரொக்கமாக கொடுக்கல. வங்கி வந்து ஆள்சார் கணக்கு. பச்சு பெறுபவர், வரவு தருபவர். அதனால் குறிப்பேர் எப்படி வரும் அப்படின்னா காப்பீட்டு முனைமம் கணக்கு பச்சு வங்கி கணக்கு வரவு. காப்பீட்டு முனைமம் கணக்கு பச்சு 300 ரூபா, வங்கி கணக்கு வரவு வந்து 300 ரூபா. காப்பீட்டு முனைமம் செலுத்தியது குறித்து. In English, the last transaction. Bank paid insurance premium as per standing instruction. Insurance premium is an expenses, so we debit insurance premium account. Debit all expenses and losses, so we debit insurance premium account. Bank paid this amount 300 is paid by the bank. Bank is a personal account. Debit the receiver, credit the giver. So we credit bank account. Therefore the journal entry is insurance premium account data to bank account. Insurance premium account data 300 to bank account 300 being insurance premium paid. இன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த 6வது எடுத்துக்காட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம போடுறோம். அதனால் கவனமாக எல்லாருமே நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மெட் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து எல்லாருமே என்ன செஞ்சுருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கு நீங்கள் அனுப்பி விட்ருங்க. நீங்கள் வந்து அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் பையங்கனாலும் சரி, சி கிளாஸ் ஆனாலும் சரி, D1னாலும் சரி, யாருனாலும் சரி, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பையங்களுமே என்ன செய்யுங்க அப்படின்னாச்சுன்னா இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் அப்படியே என்ன செய்கிறீங்க, அக்கௌண்டன்சி நோட்டில் எழுதி புக்கில் எப்படி செஞ்சுருக்கோம் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களாங்கிற எனக்கு தெரியணும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுருங்க, நாளைக்கு வந்து எனக்கு என்ன செஞ்சுருங்க, அனுப்பி விட்ருங்க. சரியா? அதை வந்து நான் பார்த்து நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக நான் பார்த்து நினச்சேன் வேணாம், உங்களுக்கு நான் டிக் போட்டு நான் நினச்சேன் நான் அனுப்புவேன். நோட்டில் செஞ்சுருங்க. அப்போ தான் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பயிற்சி கணக்கு போடுறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், பயிற்சி கணக்கில் நம்ம போடுவோம். நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, இதை கண்டிப்பாக நோட்டில் செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.